என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கான வீடியோ இது, சரிங்களா? ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன் சார், ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸில் இதுதான் கேட்பாங்க. டிஏ இருக்கும், ஈக்குவேஷன் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். இதுதான்ப்பா பேட்டர்ன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். எப்போதுமே 54, 55 அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். நான் கூட சொல்லுவேன் எது இவ்வளோ அட்டன் பண்ணுங்கள் போதும் அப்படின்றப்பேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கூட பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குயிக் 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதெல்லாம் அதிகமாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ தட் உங்கள் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிள் சான்சஸ்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு இந்த 10 நாளையில் நான் என்னென்னா படிக்கணும், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். இப்போப்பா நம்ம எக்ஸாம் எடுத்துக்கிறோம். எக்ஸாமை எப்படி கேட்கலாம், உங்கள் எக்ஸாமோட கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு தான், ஒரு சின்ன கணிப்பு. எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கலாம்ப்பா எக்ஸாமோட கொஷின். ஒன்று வெரி ஆட், ஓகேவா? வெரி ஆடாக இருக்கும். பயம்புறுத்துறேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? வெரி ஆடாக இருக்கும். நம்மளால் எத்தனை கொஷின் இருக்குது ஆப்டியில், எனக்கு 50 கொஷின் நினைக்கிறேன். 50 கொஷின் 40 மார்க்கு, 45 நிமிஷம், கரெக்டாக? இதில் 50 கொஷின் இருக்குல்லப்பா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில். இந்த 50 கொஷினில் நம்மளால் 10 கொஷின் சால்வ் பண்ணுறதுன்றதே கஷ்டம். நல்லா கேட்டுக்கோங்க, 50 கொஷின் ஆப்டிடியூடில் அதில் 10 கொஷின் சால்வ் பண்ணுறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒருவேளை உங்கள் கொஷின் பேப்பர் இருக்கலாம். பயம்புறுத்துறேன்னு நினைக்க வேணாம், பொதுவாக நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் போகணும். அதுக்காக நான் சொல்கிறேன் 10 கொஷின் கூட தொடவே முடியாத அளவுக்கு இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஆட் லெவலில் இருக்கும். ஈஸி மீடியம் கண்டிப்பாக இருக்காது, ஆட் லெவலில் இருக்கும். ஒரு 50 கொஷினில் ஆப்டிடியூடில் உங்களுக்கு 30 கொஷின் தெரியும். அதே தான் ரீசனிங்கில் ஒரு 50 கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு 40 கொஷின் கூட தெரியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இதில் டைம் கன்சப்ஷன், அது மட்டும் தான்ப்பா பிரச்சனை, ஓகேவா? ஏன்னா இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வெரி ஆட் லெவல்லாம் சொல்கிறேன்ல, இந்த வெரி ஆட் லெவல்லாம் ஒரு 2022 வரைக்கும் இருந்துச்சு. நீங்கள் 2022 கோவிடுக்கு அப்புறம், கோவிடுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃபிகல்ட் லெவலாக இருக்கும். டிஐயாக இருக்கட்டும், டிஐயில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நடந்த ஒரு 2-3 வருஷமாக நடந்த மெயின்ஸ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா கொஷின் ஈஸி, ஓரளவுக்கு நம்ம போட்டுடலாம், ஆனால் டைம் எடுக்குது. உதாரணத்துக்கு போன வருஷம் நடந்த எஸ்பிஐயோட மெயின்ஸோட டைரக்ஷன் கொஷின், வெறும் டைரக்ஷன், ரீசனிங்கில் கேட்ட டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே போட முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, $A இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா, ஓகேவா? இந்த மாதிரி பெருசாக ஒரு கம்ப்ளீட் ஒரு லைன் மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாலர் அப்படின்னா பியிலேருந்து 10 மீட்டரில் ஏன்னு அர்த்தம். இது 1 கொடுத்துருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி மொத்தமாக 6 கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோன்னு பாருங்கள். எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கும், ஆனால் நம்ம வேகமாக சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்டை விட ஓரளவுக்கு ஒரு 2 கொஷின் இல்லை 2-3 மார்க் அதிகமாக வாங்கியிருக்க முடியும். ஸோ 2 விதமாக தான் உங்கள் கொஷின் இருக்கும். ஒன்று ரொம்ப கஷ்டம், எதுவுமே தொட முடியாது. இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா கொஷினும் போட முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு டைம் இல்லை. இப்படி தான் நீங்கள் எக்ஸாம் முடித்து வெளியில் வருவீங்க, ஓகேவா? இதில் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனோட போகலாம். என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடை நீங்கள் 45 நிமிஷம் டைம் இருக்குது, கரெக்டாக 45 மினிட்ஸ் இருக்குது. அந்த 45 மினிட்ஸில் ஒரு 2 நிமிஷம், மொதல் 2 நிமிஷம் ஃபுல் கொஷின் பேப்பரையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லா கொஷினும் 50 கொஷினும் டக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்து எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக படித்து தான் இருக்கணும். நீங்கள் ஆப்டி படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த 2 நிமிஷத்தில் உங்களால் இந்த மெயின்ஸோட ஆப்டிடியூட் கொஷின் பேப்பரை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இது கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், கரெக்டாக இல்லையா? ஒரு 2 நிமிஷத்தில் 50 கொஷின் 1 2 3 4
ஒன்று பண்ணுங்கள், ஈக்குவேஷன் வரும், அப்ராக்சிமேஷன் வரும், டிஐ வரும். இந்த மூணுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ்லெட் வரும், ஒரு பேசேஜ் பேஸ்டு டிஐ அது வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐயை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து ஈஸி தான். அப்போ ஈஸின்னு நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, 2 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகமாக போட ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது ஒரு கொஷின் கூட 3 லைனில் இல்லை, எல்லாம் 6 லைன் 10 லைன் டிஏயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்னா பயந்துடாதீங்க. நல்ல டைம் எடுத்து எந்த கொஷனை போட்டால் ஆன்சர் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக சில டாப்பிக்கில் இருப்பீங்க, அப்ராக்சிமேஷன் நான் ஸ்ட்ராங்னா, டைம் அண்ட் ஒர்க் எது கேட்டாலும் நான் போடுவேன், ஆனால் அலிகேஷன் மிக்சர் பேசிக் கொஷனே தெரியாது அப்படின்னா அப்போ நம்ம அந்த கொஷின் 50 கொஷின் இருக்குல்ல, கொஷின் பேப்பர் ஆர்டுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்போது நமக்கு என்ன டாபிக் தெரியுமோ அந்த டாப்பிக்கை வெறும் 12 கொஷின் இல்லை 15 கொஷின் தானே எனக்கு தெரியுது அப்படின்னா 15 கொஷினை போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு தப்பு கூட இருக்கக்கூடாது. இது எப்போனா கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஆடாக இருந்துச்சுன்னா. ஈஸியாக இருக்குது, மீடியமாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேகமாக, ப்ரிலிம்ஸில் போட்ட அளவுக்கு வேகம் தேவையில்லை, ஓரளவுக்கு வேகமாக ஒரு ஆப்டிடியூட் கொஷின் ஒரு 2 நிமிஷம் இல்லை 2.25 நிமிஷம் 3 நிமிஷம் கூட போடலாம், ஆன்சர் வர மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் உங்களோட டார்கெட். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரிப்பரேஷனோட ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறமா இப்போது 10 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 10 நாளில் நான் என்ன பண்ணணும், எனக்கு எதை படிக்கிறதுனே தெரியல, அது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போது எஸ்பிஐ படிக்கிறவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன், எஸ்பிஐயில் அதுவும் மெயின்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் ரிப்பீட்டடாக வரும், ஆனால் ஈஸியாக இருக்காது. ஒன்று ஈக்குவேஷன்ஸ், சரிங்களா? ரெண்டாவது அப்ராக்சிமேஷன், மூணாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நாலாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அஞ்சாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற பர்சன்டேஜில் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கப்பா, இதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த 10 நாளில் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது என்னென்னா, டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களோட அப்ராக்சிமேஷன், நீங்கள் என்ன புக் வச்சுருந்தாலும் சரி, எது புக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் புக்ஸ் வச்சுருந்தீங்கனாலுமே இல்லை நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலுமே டஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு டஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் கொஷின் அடிங்க, நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷினை டெய்லி காலையில் ஒரு 20 கொஷின் சால்வ் பண்ணிடுங்க இந்த 10 நாளுமே. அப்ராக்சிமேஷன் மட்டும், சிம்பிளிஃபிகேஷன் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிம்பிளிஃபிகேஷன் போட்டால் 5 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் உங்கள் ஆன்சராக இருக்க போகுது. அப்படி நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் சிம்பிளிஃபிகேஷனை திருப்பி திருத்திக்கலாம், என்ன தப்புன்னு. ஆனால் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அப்ராக்சிமேஷன் இல்லைன்னா நம்மளால் ஆப்ஷனை எது கரெக்டு எது தப்புன்னு போட முடியாது. அதனால டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 20 அப்ராக்சிமேஷன் போடணும். அந்த 20 அப்ராக்சிமேஷன் ஈஸியாக இருக்கக்கூடாது, இவ்வளோ பெருசு இருக்கணும், பேப்பரே முடிகிற அளவுக்கு பெரிய கொஷின் அப்ராக்சிமேஷன் போடணும். அதே மாதிரி ஈக்குவேஷனில் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், பேசிக் லீனியர் ஈக்குவேஷன் இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஈக்குவேஷனில் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்லேயே பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஐபிபிஎஸ் பிஓவோட 2022 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈக்குவேஷன்ஸ் இப்படி இருக்கும்பா, எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பை 31 ஸ்கொயர். இந்த மாதிரி எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, சும்மா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை இதை வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்புறம் இதை நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இதை சால்வ் பண்ணி நீங்கள் ஃபேக்டர்ஸ் என்னென்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே சாரிப்பா, ஓகே ரெக்கார்டிங் செக் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். அதனால் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பட் அந்த அல்ஜிப்ரிக் டேர்ம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் கியூப் வச்ச ஈக்குவேஷன்ஸ் சைமல்டேனியஸ், இது வந்து எந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் கேட்டது. எல்ஐசி எக்ஸாமில் 2016 கேட்டாங்க. இப்போது நடந்த ஐபிபிஎஸ் எஸ்ஓன்னு நினைக்கிறேன், போன வருஷமும் இந்த வருஷமும் நடந்த எஸ்ஓவோட ப்ரிலிம்ஸில் கூட இது வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எக்ஸ் கியூப் வச்ச ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 மாடல் ஈக்குவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன், முக்கியமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போடுறேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் இருக்கும்ல, இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட், டிப்ரிசியேஷன் கான்செப்ட்ஸ், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில்
எல்லாமே நீங்கள் படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்டு ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, மார்க்கப் ப்ரைஸ்னால் என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, எம்பினா என்ன, சிபினா என்ன, எஸ்பினா என்ன, எப்படி வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ கொடுக்கலன்னா இதை வச்சு எப்படி நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் படிச்சுக்காங்க. லாஸ்ட்டாக பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். இப்போது கரண்ட்டாக ஒரு 1.5 வருஷமாக எக்ஸாமோட ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க 66.66%, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 33.33%, 14.28%. எல்லா வேல்யூஸுமே உங்களோட ஆப்டிடியூடில் கொஷின் சின்னதாக இருந்தால் கூட அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. 1/7னா இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ 1/7னா இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூனா நம்மளால் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் பாயிண்டில் வச்சு இதுக்கு பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை ஃப்ராக்ஷனாக மாற்றி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸி. இது நெட்டில் கூகுளில் போட்டிங்கனாலே பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வரும். இல்லை என்னோட ஆப்டிடியூட் புக் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் பர்சன்டேஜ் டாபிக் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பர்சன்டேஜ் வேல்யூஸ். இந்த வேல்யூஸோட ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பேன், அது மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? அதுக்கப்புறமா இதோட நிப்பாட்டிடக்கூடாது. மிச்சம் இருக்கிற எல்லா மேஜர் ஆப்டிடியூட் டாபிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், இது எல்லாமே இன்டெப்த்தாக படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் மேலோட்டமாக எல்லா கான்செப்டையும் படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் என் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்படி தான் கொடுத்துருப்பேன். இது பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேயே இருக்கட்டும். ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் X+9 days. நீங்கள் பார்த்துருப்பீங்க, புக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். பி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் X+66.6% ஆஃப் X days. இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற கொஷனோட வேல்யூஸ் எதுவுமே டேரெக்டாக இல்லை, எல்லாமே இப்படி தான் இருக்குது. X+A, A+9 அப்படி தான் இருக்குது. அதில் ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய புக்ஸில் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? இந்த 10 daysல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே. இந்த LCM HCF, அப்புறம் இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், நம்பர் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஓகேவா? ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா, ரீசனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ரீசனிங் இப்போ ஆப்டி வந்து நம்ம ப்ரிப்பரேஷனோட போனால் தான் அங்கே போட முடியும். பட் ரீசனிங் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் டைரக்ஷன் எப்படி இருக்கும், பிளட் ரிலேஷன் எப்படி இருக்கும், எலமெண்ட் சீரிஸ் எப்படி இருக்கும், மிஷின் இன்புட் அவுட்புட்லாம் நம்ம எக்ஸாமில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான். நம்ம வீட்டில் என்ன படிச்சுட்டு போகிறோமோ எக்ஸாமில் அதுதான் வரும்னா கிடையாது. ஆப்டிடியூட் வரும், ரீசனிங் வராது. நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம மைண்டு என்ன யோசிக்குதோ அதுதான் ரீசனிங். ஸோ இந்த 10 daysல ரீசனிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க படிக்கிறதுக்கு. அப்படியே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டி, இந்த கிரேட்டர் தென், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே சரிங்களா? இது எல்லாமே பேஸ் பண்ண கோடட் இன்இக்வாலிட்டியோட கான்செப்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிளட் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு அளவுக்கு சும்மா ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்ல, இப்போ ப்ரீவியஸ் இயர் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம சேனல்லே வீடியோ கூட போட்டிருப்பேன். பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஒரு 6-7 வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். 3 boxes ஆர் kept above box B அப்படின்பாங்க. நீங்கள் போய் 4வது பாக்ஸில் வச்சிடக்கூடாது, கரெக்டாக 3வது இடத்துல வைக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸோட சைஸு டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பாக்ஸோட சைஸு டைமென்ஷன், அதுக்குள்ளே இத்தனை பென்சில்ஸ் வைக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இது SBIயோட கொஷின் தான். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இது போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து 10 நாள் தூங்காமல் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிக்காதவங்களாக இருந்தீங்க, ஸோ படிக்காதவங்க இந்த சென்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரிலிம்ஸ் படித்ததுக்கப்புறம் நான் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எப்படியும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி அடிச்சிடலாம், மெயின்ஸ் தான் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு இருக்கும். அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சொல்கிற மாதிரி இந்தந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சேர்ந்து உட்காந்து படிங்க அப்ராக்சிமேஷன் போடும்போது. அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணி அப்புறம் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இந்த x³ வச்ச ஈக்குவேஷன் சரிங்களா, இது வந்து ஏதோ ஒரு லாங் டிவிஷன் மெத்தடில் போடுவாங்க, பாலினாமியல்னு சொல்லுவாங்க, லாங் டிவிஷன் மெத்தடில் வரும். LICயில் கேட்டது, நம்மளோட சேனல்லையும் இங்கிலீஷ் சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த x³ வச்ச கொஷின் அது கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தியிருப்பேன், பட் நார்மல் இவங்களுக்கு யூடியூப்பில் நடத்தியிருக்கேன். லிங்க்ஸ் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன்.
அந்த மாதிரியான கொஷின். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வச்சு தான் அவங்க நிறைய கொஷின் ரீசெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, இது எல்லாமே போதும்ப்பா. இது வந்து நீங்கள் இந்த 10 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து இந்த ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கேட்டு பாருங்கள் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா ஒரு 10 டேஸில் நீங்கள் ஒரு மெட்டீரியல் வச்சு இத்தனை செஷன்ஸும் பார்க்க முடியாது, கஷ்டம். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அனாலிசிஸ் பழைய வருஷத்தோட கேப்சூல்ஸ் மாதிரிலாம் ஏதாவது கிடச்சுன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்ப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நான் மெயின்ஸ்க்கு முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். முக்கியமாக ஏன்னா நிறைய பேர் கேட்டது இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த அப்ராக்சிமேஷன், மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் ஒருவேளை எனக்கு வந்து ஒரு சின்ன டைம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஈக்குவேஷன்ஸும் அப்ராக்சிமேஷனும் மெயின்ஸ் லெவல் கொஷின். இல்லை நம்மளோட பேட்ச்க்கோ ஏதோ ஒரு ஆஃப்லைன் பேட்சோ இல்லை ஆன்லைன் பேட்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கா தனியாக சொல்லி கொடுத்தேன்னா அந்த ரெக்கார்டட் செஷன் கூட நான் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் மெயின்ஸ்க்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹார்ட் ஒர்க் ரொம்ப படிச்சிடாதீங்க. பிகாஸ் அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ரொம்ப. ஸோ ஓரளவுக்கு படிங்க. நிறைய டைம் வந்து மெயின்ஸில் தான் எனக்கு போகுது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட்ப்பா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும் உங்களால். கான்ஃபிடெண்ட்டாக மட்டும் இருங்க. நல்லா படிங்க. இந்த 10 டேஸ் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகேவா? பாய்ப்பா. ஏதாச்சும் வேறு ஏதாவது வீடியோஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். Bye, all the best.